பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை பல வசனங்களின் மூலமாக நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அல்லவா? இன்றைக்கும் அதை உறுதிப்படுத்துகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் வாசித்தோம். இந்த வசனத்திலே கடைசி வரைக்கும் கர்த்தர் தாவீதை சவுலுடைய கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் என்கிறார். மட்டுமல்ல, தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார் என்று ஆணித்தரமாக தன்னுடைய விசுவாசத்தை அவர் இங்கே பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பரே, நம்மையும் கூட தேவனாகிய கர்த்தர் சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. பொல்லாத மனிதர்களுடைய தீமையான திட்டங்கள், எண்ணங்கள் நம்மை அழிக்கிறதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்பதாக. ஆனாலும் தேவன் தாவீதை எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி காத்தாரே, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சித்தாரே. அன்பரே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். உங்களுக்காக தேவன் தம்முடைய விசேஷித்த பாதுகாவலை உறுதிப்படுத்துகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறதை, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதை, உம்முடைய பிள்ளைகளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தீமைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்கிறதற்கு நீர் வல்லமையுடையவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.